வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வசந்த கால கோலங்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் ஒரு மருட்சியுடன் மார்பு துணியை போர்த்தி கொண்டாள். அவன் கதவில் இருந்து விலகி அறைக்குள் வந்தான். அவனுடைய உருவத்தை நேருக்கு நேர் பார்க்கையில், இவன்தான் நம்மை கடத்தி வந்தவனா என்று அவளுள் ஒரு திகைப்பு ஏற்பட்டது. அவனுடைய உயரமும் நடையும் முகமும் நிச்சயம் கொள்ளைக்காரனைப் போல இல்லை. வெயிலில் அலையும் சிவந்த உடம்பு வெண்கலமாய் பளபளத்தது. கருத்த கண்களில் தெரிந்த கனிவும் சிரிக்கும் உதட்டின் சிவப்பும் நம்ப முடியாததாக இருந்தது. இவன் நிச்சயம் கொள்ளைக்காரன் இல்லை, நம்மை கடத்தி வந்தவன் இல்லை. இவன் வேறு யாரோவாக இருக்க வேண்டும், நம்மை மீட்க வந்தவனாக இருக்க வேண்டும். அவன் லேசாக சிரித்தான். முகத்தின் ஒவ்வொரு தசையும் சிரிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சோர்ந்து போயிட்டியா என்றான். ஓ, இவன் அவன்தான் என்று அவன் ஓர் அதிர்வுடன் நினைத்து கொண்டாள். இவன் செய்கிற வேலைக்கே சம்பந்தமே இல்லாத மிருதுவான குரல். அவள் பதில் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள். மனசில் என்னவோ குழப்பங்களும் சந்தேகங்களும் ஏற்பட்டன. குளித்துவிட்டு இவன் ஷோக்காக வந்து நிற்பதை பார்க்கும்போது அடிவயிற்றை கலக்கி கொண்டு ஒரு பயம் எழுந்தது. எத்தனையோ பெண்கள் நிராதரவான நிலையில் அனுபவித்ததை நாமும் அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு பிறகு நம் தனித்தன்மையை இழந்து ஒரு ஜடமாய் வளைய வரப்போகிறோம். ஒரு தாக்கூர் வம்சத்தில் பிறந்து இந்த நிலைக்கு உள்ளாவது எத்தனை பெரிய துர்பாக்கியம். அவள் கண்களில் மறுபடி நீர் வழிந்தது. அவளுடைய முதுகு லேசாக குலுங்கிற்று. உஷ், இப்ப எதுக்கு அழற என்றான் அவன் அதே மிருதுவான குரலில். அந்த குரலில் இருந்த கரிசனத்தில் கரைந்து அவள் இன்னும் அதிகமாக அழுதாள். சட்டென்று அவள் நிமிர்ந்தாள். அவனுடைய கைகள் அவளுடைய தோளின் மேல் உட்கார்ந்திருந்தன. அவள் அதை உதற பார்க்கையில் அவன் அவள் முகவாயை நிமிர்த்தினான். அவன் பார்வையில் தெரிவது நிஜமாகவே கனிவுதானா, இல்லை அவனுக்கு இயற்கையாகவே அப்படிப்பட்ட பார்வையா என்று அவளுக்கு திகைப்பு ஏற்பட்டது. மொரேனாவிலிருந்து தனியா விஜய்பூருக்கு நீ போன வேகத்தை பார்த்தா நீ ரொம்ப துணிச்சல்காரின்னு நினைச்சனே. இவ்வளவு கோழையா நீ? அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனை பார்த்தாள். அவன் சிரிப்பில் ஒரு பரிகாசம் தெரிந்தது. அவன் பார்வை அவள் கழுத்துக்கு கீழே இறங்கிற்று. அவள் கூச்சத்துடன் மார்பை மறைத்து கொள்ள விரைகையில் அவன் லாவகத்துடன் ரவிக்கையின் கழுத்து விளிம்புக்கு வெளியே லேசாக தெரிந்த அந்த காகிதத்தை உருவி எடுத்தான். அதில் பார்வையை ஓட்டிய பிறகு வாய்விட்டு சிரித்தான். பந்தூக் லைசன்ஸா? தலையில் இருந்த கால் வரை பார்வையை ஓட்டி அவன் மறுபடி சிரித்தான். கொடி மாதிரி இருக்கிற உனக்கு துப்பாக்கியை தூக்கக்கூட தெம்பிருக்குமா? அதை பத்திரமாக மடித்து தன் சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். துப்பாக்கி இனிமே உனக்கு அவசியம் இல்ல, ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருக்க. பெரிய நியாயவாதி போல ரொம்ப மெத்தனமாக அவன் பேசுவது அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்திற்று. அவன் கிளம்புவதற்கு ஆயத்தமானவன் போல நகர்ந்து நின்றான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கங்கா. நியாயத்துக்கு புறம்பா நான் உன்னை ஒன்னும் பண்ணிட மாட்டேன். அவன் பிறகு திரும்பி பார்க்காமல் ஒரு ராஜ நடையுடன் வெளியே சென்றான். அவளுக்கு திகைப்புடன் சிரிப்பு ஏற்பட்டது. இவனுடைய நியாயங்களுக்கு எந்த விதமான அளவுகோல்கள் இருக்கும்? இவன் கொள்ளையரில் சற்று வித்தியாசமானவனாக இருப்பான் என்று தோன்றியது. மான்சிங்கின் வாரிசாக இருப்பானோ? வெளியில் பேச்சு குரல் கேட்டது. பண்டித் ஜிக்கு சொல்லி அனுப்பு பாகமதி. எதுக்கு? முகூர்த்தம் சொல்ல சொல்லணும். எதுக்கு? என்ன திடீர்னு உனக்கு சாஸ்திரத்துல நம்பிக்கை வந்துடுத்து? எனக்கு சில விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை உண்டு பாகமதி. எந்த விஷயத்துல? கல்யாணம் என்கிற விஷயத்துல. அடி சக்கை, எப்ப இருந்து நம்பிக்கை வந்தது? இந்த வார்த்தை முன்னையே சொல்லி இருந்தா எத்தனையோ பெண்கள் காத்திருந்தாங்களே. ஆ, நீ கொண்டு வந்த பெண்கள். எனக்கு நல்ல சந்ததி வேணும் பாகமதி. வம்ச விருத்திக்கு நல்ல ரத்தம் வேணும். ஏன், இந்த பெண் உடம்புல ஓடுற ரத்தம் நீல நிறமா? ஆமாம், தாக்கூ ரத்தம். பொண்ணை பாத்தியா? காஷ்மீரத்து ஆப்பிள் மாதிரி. ஓ, உனக்கு எத்தனை கண்ணும் காதும் இருக்குதுன்னு ரொம்ப நாளா எனக்கு ஆச்சரியம் ராம்சிங் தான்.
ராம்சிங், கொள்ளையர்களிடையே அசுரன் என்று சொல்லப்படும் ராம்சிங்கா இவன்? இவனா? அவள் உடம்பு ஒரு வினாடி சிலிர்த்தது. ஆழ்ந்த கருமையான அவன் கண்களும் பார்வையும் சிரிக்கும் உதடுகளும் நினைவுக்கு வந்தன. பல 100 பேர்களை கொன்ற ராம்சிங்கா இவன்? இவன் பார்வையில் நாம் எப்படி விழுந்தோம்? அவள் தாக்கூர் குலத்தை சேர்ந்தவள் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் சாவதானமாக செயல்படுவதை பார்க்கையில் அவன் எவ்வளவோ நாள்களாக இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனதில் வளர்த்து வைத்திருப்பானோ என்று திடீரென்று சம்சயம் ஏற்பட்டது. அவள் அதிர்ச்சியுடன் தலையை பலமாக அசைத்து கொண்டாள். முடியாது, நிச்சயமாக முடியாது. இவன் நம்மை சாஸ்திரோத்தமாக மணம் முடித்தாலும் நிச்சயமாக இவன் மனைவியாக இருக்க முடியாது. அவள் இந்த இக்கட்டில் இருந்து எப்படி தப்புவது என்று தீவிரமாக யோசித்தாள். இங்கிருந்து தப்ப முடியுமா? அசகாய சூரனான ராம்சிங் பிடித்து கொண்டு வந்திருக்கும் போது தப்பிப்பது சாத்தியமா? ஊரும் அம்மாவும் அம்மாவின் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நினைவுக்கு வந்தன. மறுபடியும் துக்கம் குமரி கொண்டு வந்தது. இப்பொழுது என்ன செய்வது? வீட்டில் பிறகு பேச்சு குரல் இல்லை. பாகமதியின் சமையல் வேலை இன்னும் முடியவில்லை என்று தோன்றியது. பாத்திரங்கள் புழங்கும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அதுவும் அடங்கி போயிற்று. ஜன்னல் வழியே நன்றாக இருட்டிவிட்டது தெரிந்தது. கங்கா மெல்ல ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். வாயிற்திண்ணை மாடத்தில் ஒரு அகல் விளக்கு முணுக்கென்று எரிந்து கொண்டிருந்தது. சட்டென்ற ஒரு பிரகாசம் அறைக்குள் ஏற்பட்டது. அவள் திரும்பி பார்த்தாள். பாகமதி ஒரு பெரிய விளக்கை அறையின் மூலையில் வைத்தாள். பக்கத்து கிராமத்துக்கு கரண்ட் வந்தாச்சு, இங்க இன்னும் வந்த பாடு இல்ல என்றாள் விருந்தினரிடம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி. உங்களுக்கு இருந்த செல்வாக்குக்கு இங்க கரண்ட் வரவழைக்க முடியாதான்னு ராம்சிங் தாவ கேட்டா அவர் சிரிக்கிறார். ஊரு இருட்டா இருக்கிறது ரொம்ப சௌகரியமாம். எப்படி? பாகமதியின் சிரிப்பும் பேச்சும் கங்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இவள் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாள்? ஆமா, அப்பத்தானே எந்த பெண்ணும் கடத்திட்டு வந்தாலும் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கும். பாகமதி மறுபடியும் சிரித்தாள். உனக்கு தெரியல, உன்னோட அதிர்ஷ்டம். ராம்சிங் நம்ம தூக்கிட்டு போக மாட்டான்னு பெண்கள் வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நீ என்னவோ இத்தனை ரோஷப்படுறியே. வைப்பாட்டி எல்லாம் ராம்சிங் தாவுக்கு அழுத்து போச்சு போல இருக்கு. உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறதானா? அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? கங்கா பேசாமல் இருந்தாள். இந்த லொடாவிடம் பேசி ஏதும் லாபம் இல்லை என்று நினைத்து கொண்டாள். வாயை மூடிக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று தோன்றியது. நாம் பேசுவதையெல்லாம் இவள் நேராக ராம்சிங்கிடம் போய் சொல்லி விடுவாள் என்று பயமாக இருந்தது. சாப்பாடு சீக்கிரமே முடிந்து விட்டது. ராம்சிங்கின் குரல் பிறகு கேட்கவில்லை. வீடை சர்வ நிசப்தமாகி விளக்குகள் எல்லாம் அணைந்து போயின. கங்கா மெல்ல எழுந்தாள். சப்தம் இல்லாமல் பழக்கம் இல்லாத அந்த இருட்டை துழாவிக் கொண்டு கொல்லை குரட்டுக்கு வந்தாள். முற்றத்துக்கு ஒரு பெரிய மரக்கதவு இருந்தது. பயந்து பயந்து திறக்கையிலும் லேசாக சத்தம் வந்தது. தலையை முக்காடிட்டு கொண்டு அவள் அவசரமாக வெளியே வந்தாள். வெளியே இருட்டு மெத்தனமாக உட்கார்ந்திருந்தது. ராம்சிங் சொல்வது சரிதான், இந்த இருட்டு ரொம்ப சௌகரியமானதுதான் என்று நினைத்தபடி அவள் பாதை தெரியாமல் முன்னேறுகையில் ஒரு வலுவான கரம் ஒன்று அவளை பிடித்தது. அவள் திமிரிக்கொண்டு ஓட பார்க்கையில், இத பார், அசட்டுத்தனம் ஏதும் செய்யாத என்றான் ராம்சிங். இந்த எல்லைக்கு நீ வந்தப்புறம் தப்பிச்சுண்டு போக முடியும்னு நினைக்காத. எங்களுக்கெல்லாம் இருட்டில தான் பார்வை அதிகம், கூர்மை. அவள் மேலே திமிருவதா அடங்கி போவதா என்று திகைத்தாள். அவன் குரல் கண்டிப்புடன் ஒலித்தது. உள்ள போ. அவள் பேசாமல் திரும்பினாள். அவள் கூடவே அவன் பின்னால் வந்தான். அவள் அறையில் மிக லேசாக எரிந்து கொண்டிருந்த திரியை அவன் தூண்டி விட்டான். அவள் கட்டிலில் உட்கார்ந்து முகத்தை முழங்கால்களுக்குள் நுழைத்து கொண்டாள். அவன் கைகள் மறுபடி அவள் தோள் மேல் உட்கார்ந்தன. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும் நீ. பண்டித் ஜியை வரவழைச்சு நான் உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன். என்னை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன். அவள் திடீரென்று அழ ஆரம்பித்தாள். வேண்டாம், என்னை போக விடு. என்னால் இருக்க முடியாது. கொள்ளைக்காரர்களோட எங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. என்னை விட்டுடு. அவ்வளவு சுலபமா என் ஆசையை நான் விட முடியாது கங்கா.
உன்னை 2 மாசம் முந்தி பார்த்தேன். அன்னிக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சுட்டேன். அவள் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். அகல் விளக்கின் ஒளியில் அவன் கண்கள் மட்டும் பிரகாசமாக தெரிந்தன. ஒரு தீவிரம் தெரிந்தது. கனிவுடன் தெரிந்த ஏதோ ஒன்று அவளுள் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. சட்டென்று அவள் சுய நினைவுக்கு வந்தாள். ஓ, இவன் கொள்ளைக்காரன். முடியாது, முடியாது. எனக்கும் உன் வாழ்க்கை முறைக்கும் ஒத்து வராது. இத பார், நான் வேற, என் தொழில் வேற. என் தொழிலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. அதற்கு மேல் பேச விரும்பாதவன் போல அவன் கைகளை எடுத்துவிட்டு நகர்ந்தான். அரை வாயிலுக்கு சென்று மெல்லிய மிருதுவான குரலில் சொன்னான். அந்த தாக்கூர் நாராயண் தாஸுடைய பிள்ளையை விட நான் உன்னை நன்னா வச்சுப்பேன் கங்கா. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் யமகாதகனாக இருக்க வேண்டும் என்று அவளுள் ஒரு ஆத்திரமும் துக்கமும் ஏற்பட்டது. மகா கேவலமாக அவளை தாக்கின மாதிரி அவளுள் ஒரு அவமான உணர்வு ஏற்பட்டது. தாக்கூர் நாராயண்தாஸின் பிள்ளையை பற்றி கிளறினதும் துக்கம் குமுறிக்கொண்டு கண்களில் இருந்து நீர் பெருகிற்று. இவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது தாக்கூரின் வீட்டை பற்றி பேச? நாராயண்தாஸின் பிள்ளையை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு மனைவியாகி நாம் அடிபணிந்து போவதா என்ற ஆத்திரம் வந்தது. இரவு முழுவதும் ஏற்பட்ட மனக்குழப்பத்தில் தூக்கம் வராமல் புரண்டு விடியற்காலை நேரத்தில் தூங்கி போனாள். எழுந்திரு எழுந்திரு, கல்யாண பெண் இத்தனை தூங்கினா ஊர் சிரிக்கும். பாகமதியின் உரத்த குரல் அவளை ஆழ்ந்த நித்திரையில் இருந்து உலுக்கி எழுப்பிற்று. பாகமதி இடுப்பில் கையை வைத்தபடி ஒரு பரிகாச சிரிப்புடன் நின்றிருந்தாள். இவள் சிரிப்பை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஏன் இப்படி கோபம் வருகிறது என்கிற நினைப்புடன் கங்கா விருட்டென்று எழுந்து பதில் ஏதும் சொல்லாமல் கொல்லைப்புறம் சென்றாள். பாகமதியின் சிரிப்பு மறுபடி பக பகவென்று கேட்டது. ராம்சிங்கா, பொண்ணு ரொம்ப ரோஷக்காரி, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். கங்காவின் முகம் லேசாக சிவந்தது. ராம்சிங்கின் வெண்கல உடம்பும் கனிவான பார்வையும் அனாவசியமாக நினைவுக்கு வந்தது. அவள் அவசரமாக தொட்டியில் இருந்த நீரை முகத்தில் இறைத்து கொண்டாள். அவள் சமையல் அறையை தாண்டுகையில் பாகமதி டீ கோப்பையை அவளிடம் நீட்டினாள். இவளையும் இவளுடைய சிரிப்பையும் பார்க்கும்போது இவளுடன் முறைத்து கொண்டு வெகு நேரம் இருக்க முடியாது என்று தோன்றியது. அவள் முகத்தின் கடுமையை குறைத்து கொண்டு டீயை குடித்துவிட்டு கோப்பையை அலம்பி வைத்தாள். கங்கா, பாகமதி அடுப்பில் ஏதோ செய்தபடி அவளை இங்க உட்கார் என்றாள். இத பார், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுண்டு உன்னை பரிகாசம் பண்றதுனால உன் கஷ்டம் எனக்கு புரியலன்னு நினைக்காத. அம்மாவை விட்டு ஊரை விட்டு எங்கோ வந்து சேர்ந்திருக்கிறது கஷ்டம்தான். ஆனா ராம்சிங் சாதாரண ஆள் இல்லை. அவனுக்கு எத்தனை செல்வாக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாது. போலீஸ் அவன் இருக்கிற பக்கமே வராது. இந்த ஊர்ல அவன் பேச்சுக்கு மறுபேச்சு யாரும் பேச மாட்டாங்க. அத்தோட எத்தனை பெண்கள் அவன் நம்ம பக்கம் பார்க்க மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ராம்சிங் ஒரு சாம்ராட்டாக்கும். அவன் உன்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றது உன்னோட அதிர்ஷ்டம். கங்கா பதில் ஏதும் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். பாகமதி செல்லமாக அவள் தாடையில் தட்டினாள். ரொம்ப பிகு பண்ணிக்காத கங்கா. இந்த உம்முன்னு இருக்கிற முகத்தை பார்த்தே ரொம்ப சொக்கி போயிட்டான். நீ சிரிச்சிட்டியானா உன் காலடியை விட்டு போக மாட்டான். அதற்கும் பதில் சொல்லாமல் கங்கா தலையை குனிந்தபடி இருந்தாள். பாகமதி ரகசிய குரலில் கிசுகிசுத்தாள். ரொம்ப பிரியம் காட்டுமா அவன். அவன் கண்ணையும் அதட்டையும் பார்த்தியா? கங்காவுக்கு குப் என்ற முகம் சிவந்தது. லேசான ஒரு அவமான உணர்வு உடலை வியாபித்தது. அவனுடைய பிரியம் இந்த எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும் என்று மனசு திமிரிக்கொண்டு நினைத்தது. மனுஷத்தனமே இல்லாமல் ஒரு கொள்ளையும் கொலையும் செய்பவனுக்கு பிரியம் வேறு ஒரு கேடா? இத பார், நீ என்னென்னவோ நினைச்சுண்டு மனசை கெடுத்துக்காத. கொஞ்ச நேரத்துல பெண்கள்லாம் வரப்போறாங்க. உனக்கு மெகந்தி இட்டு விட. நீ இந்த சூட்டுல உட்காராத, குளிச்சுட்டு உன் அறையில உட்கார்ந்துக்கோ. கங்கா எழுந்தாள். இந்த கல்யாணத்தில் இருந்து தப்பிப்பது சாத்தியம் இல்லை என்று தோன்றியது. இதை பற்றி அம்மாவுக்கு தெரிந்தால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் என்று யோசிக்கையில் மனசுக்குள் கஷ்டமாக இருந்தது. இந்த மட்டும் வைப்பாட்டியாக இருக்கிறாளே பெண் என்று சமாதானமாகி போவாளா? அவள் அறையில் கட்டிலின் மேல் புதிதாக அவளுக்காக உடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. நான் இனிமேல் ரோஷம் கெட்டுத்தான் இருக்கணும் என்று அவள் தனக்குள் சொல்லியபடி
ஒரு உடுப்பை எடுத்துக்கொண்டு குளித்துவிட்டு வந்தாள். நடுக்கூடத்தில் ஒரே பெண்களின் சலசலப்பு கேட்டது. அவளை கண்டதும் பேச்சு சட்டென்று நின்றது. சில பெண்களின் பார்வையில் பொறாமை வெளிப்படையாக தெரிந்தது. நடுத்தர வயசாக தெரிந்த ஒருத்தி எழுந்து அவள் அருகில் வந்து கையை பிடித்து கொண்டாள். ராம்சிங் தாவாவுடைய ரசனையே ரசனைதான். இத்தனை நாள் கல்யாணம் செஞ்சுக்காம இருந்ததுக்கு இப்பன்னா காரணம் தெரியறது. எல்லாரும் போட்டு அவளை மொய்க்காதீங்க. ஏற்கனவே அவ பயந்துண்டு புறா நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டு இருக்கா. புறா பின்ன நடுங்காது. எல்லோரும் அவளை சுற்றி உட்கார்ந்து கொண்டு கிண்ணத்தில் இருந்த மருதோன்றியை எடுத்து உள்ளங்கையில் பலவித கோலங்களை வரைகையில் கங்கா எதுவுமே பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கையில் 10 நாட்களுக்கு பிறகு வேறு எவருடனோ பல மைல்களுக்கு அப்பால் நினைக்காத சீக்கிரத்தில் நடக்கப் போவது எத்தனை விந்தையான விஷயம் என்று தோன்றியது. அன்று முழுவதும் ராம்சிங்கை காணவில்லை. நாளைக்கே கல்யாணம் உனக்கு என்று அடிக்கடி பாகமதி நினைவுபடுத்தி கொண்டிருந்தது வயிற்றை கலக்கியது. மறுநாளைக்கு நள்ளிரவில் உண்மையிலேயே திருமணச் சடங்கு நடந்து முடிந்த போது ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு தான் தயாராகிவிட்ட மனசோர்வு அவளை ஆட்கொண்டது. அவள் இதுவரை பார்த்திராத வழவழப்பில் மெத்தை விரிப்பு இருந்தது. பார்வை திரும்பிய இடத்திலெல்லாம் மல்லிகை தோரணங்கள் தொங்கி அவளை கலவரப்படுத்தின. கடைசியில் கதவு மெல்ல திறக்கப்பட்டு அவன் உள்ளே நுழைவதை அவளால் உணர முடிந்தது. அவளுக்கு மார்பு படபடத்து கொண்டு நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. அவன் கட்டிலை நோக்கி நடந்து வந்தான். மலர் சரங்களை விலக்கி அவளை குனிந்து பார்க்க வருகையில் அவள் சரேல் என்று எழுந்து ஜன்னல் அருகே சென்று கம்பிகளை பிடித்தபடி நின்றாள். உடம்பு லேசாக நடுங்கிற்று. அவன் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அவள் அருகில் நெருங்கி தோளை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். அவள் பார்வையை நிமிர்த்தாமலே நின்றாள். அவன் மெல்ல சிரித்தான். பாகமதி சொல்றது நிஜம்தான். நீ ரொம்ப ரோஷக்காரிதான். என்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டியா? நான் அவ்வளவு மோசம் இல்ல கங்கா. அவள் தன்னை அறியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் இன்று அதிகமான கனிவும் காதலும் தெரிந்தன. அப்பொழுது குளித்திருந்த மேனியில் கன்னங்களும் உதடுகளும் பளபளத்தன. கரிய மீசைக்கடியில் பற்கள் வரிசையாக வெள்ளையாக தெரிந்தன. மனசில் இரக்கம் ஏற்பட்ட மாதிரி அவளுக்கு பிரம்மை ஏற்பட்டது. சட்டென்று அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவன் கண்ணையும் உதட்டையும் பார்த்தியா? பார்த்தால் நாம் இறங்கித்தான் போவோம் என்று அவன் கையை உதறிவிட்டு அவள் மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள். ஏய் என்றான் லேசான அதட்டலுடன். என்ன ரொம்ப பிகு பண்ணிக்கிற? என்னை பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கனா? அவள் சட்டென்று திரும்பி அவனை தீர்க்கமாக பார்த்தாள். எனக்கு முகம் முக்கியமில்ல. அவன் வரிசை பற்களை காட்டி சிரித்து அவள் தோளை அழுத்தினான். ஆமா, இருட்டுல முகம் சிவப்பா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன? அவள் கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். முகம் சிவந்து போயிற்று. ஜன்னல் வழியே வானம் கருப்பாக தெரிந்தது. ஜன்னல் கம்பிகளை பிடித்திருந்த விரல்கள் இறுகி சிவப்பேறின. எனக்கு மனசுதான் முக்கியம். அவன் பெரிதாக சிரித்தான். மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி சொல்லிவிட்டு அவள் நாக்கை கடித்து கொண்டாள். அவனுக்கு கோபம் வருமோ என்ற பயமாக இருந்தது. அவன் இன்னமும் புன்னகைத்து கொண்டு கேட்டான். என்ன கேள்விப்பட்டிருக்க? அவள் தயக்கம் குறைந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னாள். நீங்க செஞ்சிருக்கிற கொலைகளை பத்தி, கொள்ளைகளை பத்தி. அவன் அவள் முகத்தின் வெகு அருகில் முகத்தை கொண்டு வந்தான். மூக்கால் கன்னத்தை உரசியபடி அவளை மிருதுவாக கேட்டான். அதெல்லாம் சத்திரிய குல தர்மம் இல்லையா? அவனுடைய குரலும் முகத்தின் அருகாமையும் போதையை ஊட்டிற்று. அவள் பிரயாசையுடன் நகர்ந்து கொண்டாள். வேண்டாம் வேண்டாம், எனக்கு குல தர்மம் முக்கியமில்ல, மனுஷ தர்மம் தான் முக்கியம். அவன் மறுபடி சிரித்தான். அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தாம்பத்திய தர்மம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? முடியாது முடியாது என்று அவள் திமிருகையில் அவனுடைய வலுவான அணைப்பில் அவள் வலுவிழந்து போனாள். அவனுடைய அணைப்பும் மிருதுவான பேச்சும் இதமான வருடலும் உண்மையிலேயே போதையை ஏற்படுத்திற்று. மனத்தில் ரோஷத்தையும் ஆத்திரத்தையும் மழுங்க செய்தது. ஓ, எத்தனை வெட்கம் கெட்டு போனோம் என்று மனசு ஒரு பக்கம் பதற ஆரம்பித்து மெல்ல மெல்ல அடங்கி போயிற்று.
இதுவரை அவள் பெயரை யாரும் இத்தனை பிரியத்துடன் அழைத்ததில்லை என்று மனசு வெட்கமில்லாமல் நினைக்க கூட ஆரம்பித்து விட்டது. நள்ளிரவுக்கு மேல் இருவரும் நன்றாக அயர்ந்து உறங்கிப் போகையில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து மகராஜ் மகராஜ் என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது. அவள் சரேல் என்று எழுந்திருப்பதற்குள் ராம்சிங் எழுந்து நீ படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து வெளியே சென்றான். வெளியில் மெல்லிய குரல்கள், பேச்சுக்கள் தெளிவில்லாமல் கேட்டன. பிறகு ராம்சிங்கின் தெளிவான குரல் கேட்டது. தோ நான் கிளம்புறேன், நீங்கள்லாம் தயாரா? தயார் மகராஜ். படுக்கை இறக்கி அவன் மறுபடி வந்தான். விரித்த கண்களில் பயம் தெரிய கங்கா கட்டிலில் படுத்திருந்தாள். அவன் சுவரில் மறைவாக இருந்த ஒரு அலமாரியை திறந்து உள்ளே துழாவி ரைஃபிளையும் தோட்டாக்களையும் எடுத்து இடுப்பில் மறைத்து கொண்டான். தலையில் ஒரு முண்டாசை கட்டப் போகையில் நினைவு வந்தவன் போல கங்காவின் அருகில் வந்து அவள் கையை தன் கையில் எடுத்து முத்தமிட்டான். எனக்கு அவசரமா வெளியில போகணும் கங்கா. எங்கே என்று கேட்க பயந்து கொண்டு கங்கா பேசாமல் இருந்தாள். பிறகு மெல்லிய குரலில் யாரையும் கொல்லாதீங்க என்றாள். அவன் அவள் தாடையை செல்லமாக தட்டியபடி சிரித்தான். கதவுக்கு விரைந்து கொண்டே சொன்னான். மான்சிங் வெளியில போகும்போது அவன் பெண்டாட்டி சொல்வாளாம், பிராமணர்களை மாத்திரம் கொல்லாதீங்கன்னு. எல்லா மனுஷ உயிரும் எனக்கு ஒண்ணுதான் என்று சொல்ல அவள் வாயை திறக்கையில் அவன் கதவை திறந்து பின்னால் சாத்தி கொண்டு போய்விட்டான். அவள் சட்டென்று எழுந்து ஜன்னல் வழியே பார்த்தாள். 2 பேர் வெகு வேகமாக நடந்து போவது தெரிந்தது. அவன் இந்த நடுஜாமத்தில் யாரை சந்திப்பதற்கு இத்தனை அவசரமாக போகிறான் என்று அவளுக்கு திகைப்பாக இருந்தது. எப்பொழுது திரும்பி வருவான்? கொள்ளைக்காரர்கள் போலீசுக்கு பயந்து சம்பல் காடுகளில் பதுங்க நேர்ந்தால் சில மாதங்கள் வீட்டுக்கே வர முடியாமல் போகலாம் என்று அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். இவன் எப்பொழுது வருவான்? வர பல மாதங்கள் ஆகிவிட்டால்? நேற்று இரவு அவனுடைய பார்வையில் தெரிந்த கனிவும் ஸ்பரிசத்தில் உணர்த்திய காதலும் இன்னும் உடம்பில் கதகதப்பாக இருந்தது. திடீரென்று அவளுக்கு தூக்கி வாரி போட்டு சுய நினைவுக்கு வந்தாள். என்ன நேர்ந்து விட்டது எனக்கு? நேற்றைக்கு பிறகு இன்று என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? அவன் பார்வையும் ஸ்பரிசமும் மனசை மாற்றிவிட்டதா? அவனுடைய மனைவி என்கிற பொறுப்புணர்வா? தாம்பத்திய தர்மம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அவள் உதட்டில் புன்னகை அரும்பிற்று. வெட்கத்தில் முகம் சிவந்தது. அவன் சொன்னதிலும் நியாயம் இல்லாமல் இல்லை என்று அவள் நினைத்து கொண்டாள். விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு முறைப்படி மனைவியாகி போன பிறகு அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டு அடங்கி போவதை தவிர வேறு வழி இல்லை. அதுவும் எப்படி இருக்கிறான்? ராஜகுலத்தில் பிறந்த மாதிரி. பாகமதி சொன்னது போல் இவன் ஒரு சாம்ராட் தான், சந்தேகமில்லை. இவன் மட்டும் மாறினால் கொலையும் கொள்ளையும் மறந்து சாதாரண மனுஷனாய் ஒரு வியாபாரமோ விவசாயமோ செய்பவனாக இருந்தால் மாறுவானா? இவனை மாற்றுவது சாத்தியமா? திடீரென்று அவளுக்கு கொள்ளைக்காரி புத்லியின் நினைவு வந்தது. புத்லியின் அம்மாவும் தங்கை தாராவும் பெண் தன்னோவுடன் இன்னும் மெரோனாவில் தான் இருக்கிறார்கள். புத்லி முதலில் தன் குல தொழில்படி நாட்டியக்காரியாக இருந்தாள். அவள் அழகையும் நாட்டியத்தையும் கண்டு மயங்கி கொள்ளைக்காரன் சுல்தான் சிங் ஒரு கல்யாண வீட்டில் இருந்து புத்லியை தூக்கி கொண்டு போய்விட்டான். குதிரையில் தன்னை ராம்சிங் தூக்கி வந்த மாதிரி கொள்ளையும் கொலையும் வெறுத்த புத்லியே கடைசியில் பயங்கர கொள்ளைக்காரியாகி போனாள். சகவாச தோஷம் எப்படியும் பெண்மையை மறக்க செய்யுமா? ஆளை மாற்றிவிடுமா? நாமும் மாறிப்போவோமா? அவள் பலமாக தலையை அசைத்து கொண்டாள். நான் மாறுவதற்கு பதில் புருஷனை மாற்றுவேன். சாத்தியமா? அவன் மட்டும் மாறினால், இந்த தொழிலை விட்டு விட்டானால் அவனை விட நல்ல புருஷனை பார்க்க முடியாது என்று நினைத்து கொண்டாள். அத்தனை மிருதுவாக அன்பாக யார் பேசுவார்கள்? அந்த மாதிரி காருண்யம் இருப்பவன் ஒரு கொள்ளைக்காரனாக இருக்க முடியாது, அல்லது நீடித்து இருக்க முடியாது. இவன் ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் கொள்ளைக்காரனாக ஆகியிருக்க வேண்டும். எத்தனையோ சம்பல் கொள்ளைக்காரர்கள் மாதிரி ஏதோ ஒரு கோபத்தில் கிடைத்த அநீதியில் நேர்ந்த அவமானத்தில் பிறகு சம்பல் பள்ளத்தாக்கின் தாரக மந்திரமான பழிக்கு பழி கொலைக்கு கொலை அவனையும் ஆட்கொண்டிருக்க வேண்டும். கீழ்வானம் வெளுக்க ஆரம்பித்து விட்டது. பறவைகளின் சப்தம் காதை துளைத்தது. இந்த வீட்டு எஜமானி நான் என்று ஞாபகத்திற்கு வந்தது.
ராம்சிங்கிற்கு எந்த விதமான ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற புதிய பயம் மனசில் ஏற்பட்டது. அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். தொட்டியில் இருந்த நீரை இறைத்து முகத்தை கழுவிக் கொள்கையில் பாகமதி யாருடனோ பேசுவது கேட்டது. நீ பேசாம கெட பிஜிலி. ராம்சிங் தான் கிட்ட உன் குறைய சொல்லியாச்சுல்ல, இனிமே அவன் எல்லாம் பார்த்துப்பான். இத்தனை அதிகாலை நேரத்தில் எந்த பெண்ணுக்கு பாகமதி சமாதானம் சொல்கிறாள் என்று கங்காவுக்கு வியப்பேற்பட்டது. ராம்சிங் தாவிடம் குறை சொல்ல வந்தாளாமே, என்ன குறை? எப்படி துடைக்கப் போகிறான் அதை? இவள் வந்து எதற்கோ முறையிட்ட பிறகுதான் அவன் அப்படி அவசரமாக வெளியில் போனானோ? மெல்ல எழும்ப பார்த்த பொறாமை உணர்வை அமுக்கிவிட்டு அவள் முகத்தில் நீரை விட்டு கழுவினாள். பிஜிலி, நீ வீட்டுக்கு போ. நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு. அவ எழுந்துட்டா போல இருக்கு. இன்னைக்கு நல்ல முகத்துல அவ முழிக்கணும். ராம்சிங் தான் போன காரியம் ஜெயம் ஆகணும். சரி சரி, போறேன் பாகமதி. ஆனா என்ன அவ்வளவு சீக்கிரம் மூளைக்கு விரட்டாத. நான் இன்னும் விதவை இல்லை. என் புருஷனை கொன்ன சண்டாளனுடைய ரத்தத்தை பார்த்த பிறகுதான் என் சிந்தூரத்தை அழிப்ப, வளையெல்லாம் உடைப்ப. கங்காவின் உடம்பு லேசாக நடுங்கிற்று. ரத்தம் உறைவது போல இருந்தது. ஷ், நீ போ பிஜிலி. அந்த பெண்ணு இந்த ஊருக்கு புதுசு. நம்ம வழக்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. சரி, நான் போறேன். ராம்சிங் மகாராஜா வர வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. கங்கா ஒரு ஒதுக்குப்புறமாக மறைந்து நின்று கொண்டாள். பாகமதியுடன் ஒரு முக்காடிட்ட பெண் வாயிலுக்கு சென்றாள். பாகமதி உள்ளே வரும்போது கங்கா முற்றத்து குரட்டில் உட்கார்ந்திருந்தாள். பாகமதி தனது வழக்கமான சிரிப்புடன் கேட்டாள், என்ன கல்யாண பொண்ணு எழுந்தாச்சா? தோ சூடா சாய் போட்டு தர. ரொம்ப களைப்பா இருக்குமே உனக்கு. ஹே பகவான், இந்த வீட்டில் இருக்கிறவரை இவளுடைய பரிகாசத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற உணர்வு இப்பொழுது லேசாக கூச்சத்தை ஏற்படுத்திற்று. பாகமதி டீ கோப்பையை நீட்டியபடி பரிகச குரலில் சொன்னாள், நான் சொன்னது சரிதானே? பிரியத்தை எப்படி காட்டினா எங்க சாம்ராட்? கங்கா சிவந்து போன முகத்தை தாழ்த்தி கொண்டாள். பாகமதி மறுபடியும் சிரித்தாள். எனக்கு ஒன்று விட்ட அண்ணா மக, என்னை விட ஒரு வயசு பெரியவன். என் புருஷன் செத்து போனப்புறம் இவன் வீட்டை பார்த்துக்க வந்த. இவன் நடுவில் காட்டுக்கு போயிடுவான். அவனை பார்க்கும்போதெல்லாம் நினைப்ப, இவனுக்கு ஒரு பெண் மேலே பிரியம் விழுந்ததுன்னா புத்லி மேலே சுல்தான் சிங்குக்கு இருந்த பிரியத்தை விட அதிகமாக காண்பிப்பான்னு நினைப்ப. இவன் தன் குதிரையை கொஞ்சுவதை பார்க்கணும். ஒரு பெண் சொன்னாள், ராம்சிங்குடைய குதிரையாகவாவது நான் இருக்கக்கூடாதான்னு. பாகமதி பெரிதாக சிரித்தாள். கங்காவின் அதரங்களில் புன்னகை அரும்பிற்று. ஆமா, நீ சிரிச்சா எத்தனை அழகா இருக்க. பாகமதி அவள் கன்னத்தை வழித்தாள். நீ என்னைக்கும் இதே மாதிரி சிரிச்சுன்னு இருக்கணும். சட்டென்று மனசில் ஒரு நெருடல் ஏற்பட்டது. நடு சாமத்துக்கு அப்புறம் அவர் எங்க போனார் பாகமதி? பாகமதி தோளை குலுக்கி கொண்டாள். இவங்களுக்கெல்லாம் வேலை இப்படித்தான் திடீர்னு வரும். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. கங்கா பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவனுக்கு மனைவியாகி போன பிறகு இதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் இருப்பது சாத்தியமா? ராம்சிங் எங்க போனா எங்க இருக்கான்னு ஊர்ல யாரும் வாய திறந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. போலீஸ் ஊர் எல்லைக்குள்ள நுழையவே பயப்படும். உளவாளிகளை மட்டும் அனுப்பி வைக்கும். உளவாளிகள் 1 மாசம் இந்த ஊர்ல தங்கினாலும் ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. பாகமதியின் பெருமை அசட்டுத்தனமாக தோன்றியது கங்காவுக்கு. தன்னை ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை என்று நினைக்கிறாள் என்று ஒரு சீற்றம் ஏற்பட்டது. நான் உளவாளை இல்ல பாகமதி, அவருடைய பத்தினி. பாகமதி சில வினாடிகள் அவளை உற்று பார்த்தாள். பிறகு பகவென்று சிரித்தாள். அப்படி வா வழிக்கு. நேத்து அந்த அறையில கொண்டு விடுற வரைக்கும் முகத்தை ஒர்ன்னு தூக்கி வச்சிட்டு இருந்த. இன்னைக்கு நான் அவன் பத்தினின்னு பெருமை அடிச்சுக்கிறையா? ராம்சிங் தான் பெரிய மாயக்காரன்தா. கங்காவுக்கு கூச்சத்துடன் ஒரு அலுப்பு ஏற்பட்டது. இந்த பாகமதிக்கு எல்லாமே கேலிக்குரிய விஷயங்கள், கொலையும் கொள்ளையும் கூட. அவள் எழுந்து டீ கோப்பையை கழுவி வைத்தாள். முற்றத்தில் இருந்து வானம் நிர்மலமாக தெரிந்தது. அவன் இப்பொழுது எங்கே பதுங்கி இருப்பான்? அவர் எப்ப வருவார் பாகமதி? வருவான், சீக்கிரமே வந்துடுவான். நீ அது வரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம் தூங்கு. அப்பத்தான் களைச்சு போய் வீடு திரும்புற அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இவளுடன் மேற்கொண்டு பேசி ஏதும் லாபம் இல்லை என்று கங்கா எழுந்தாள்.
மனைவி என்பவள் வேசியாக மட்டும் இருக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் என்று தோன்றியது. என்னால் அது சாத்தியமில்லை என்று நினைத்தபடி ராம்சிங்கின் அறைக்கு சென்றாள். மல்லிகையின் மனம் குப்பென்று அடித்தது. கன்னங்கள் சூடேறின. அவள் மல்லிகை சரங்களை எல்லாம் எடுத்து அறையை ஒழுங்குபடுத்தினாள். நேற்று அவன் திறந்த அலமாரியின் நினைவு வந்தது. அதை திறந்தாள். அதில் 2 துப்பாக்கிகள், வேறு சில சிறிய ஆயுதங்கள் இருந்தன. ஏதோ ஒன்று அலமாரியில் இருந்து விழுந்தது. அதை அவள் குனிந்து எடுத்தாள். ஒரு சின்ன கருப்பு அட்டை புத்தகம். அதில் வரிசையாக பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ரகுவீர் சிங், சுபாஷ் சிங், ஹீரா சிங், ஜெகநாத் சிங், மதவ் சிங், திலக் சிங். பட்டியல் நீள இருந்தது. சில பெயர்களின் மேல் சிகப்பு கோடு இழுக்கப்பட்டிருந்தது. யாருடைய பெயர்களாக இருக்கும் இவை? இவன் கூட்டத்தில் இருக்கும் பெயர்களா? சிகப்பு கோட்டுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் இறந்து போயிருக்க வேண்டும். அல்லது? கங்காவின் நெற்றியில் வியர்வை அரும்பிற்று. மார்பு படபடத்தது. அவள் அவசரமாக புத்தகத்தை மூடி வைத்தாள். மேற்கொண்டு ஏதும் சிந்திக்கவே பயமாக இருந்தது. கொள்ளையர்களிடமிருந்து தன்னை காத்து கொள்ள பந்தூக் லைசன்ஸ் வாங்க போனவளுக்கு கடைசியில் ஒரு கொள்ளைக்காரனின் மனைவியாக வாய்க்க நேர்ந்திருப்பது எத்தனை பெரிய கேலி கூத்து என்று நினைக்கையில் கண்களில் நீர் துளித்தது. அவனுடைய பார்வையும் உதடும் தனக்கு ஏற்படுத்தும் மயக்கம் தன் உணர்வுகளை மழுங்க செய்யும் முன் மொரேனாவுக்கு திரும்பிவிட்டால் என்ன என்று தோன்றியது. மொரேனா, அதன் தெருக்களும் ஜனங்களும், அதில் ஒரு பிரத்யேகமான தெருவில் இருந்து தினமும் இருட்டிய பிறகு கேட்கும் சாரங்கியின் இசையும் தபேலாவின் தாளமும், அந்த தெருவில்தான் கொள்ளைக்காரி புத்லியின் அம்மா அஸ்கரிபாயும் மகள் தன்னோவும் இருக்கிறார்கள். நிலா காயும் இரவுகளில் கங்கா கொல்லை கிணற்றருகில் உட்கார்ந்து எதிர்கால கனவுகளில் ஆழ்ந்து போகையில் சாரங்கியின் இசையும் சலங்கை ஒலியும் காற்றில் மிதந்து வரும். இதே தெருவில் சலங்கை சப்திக்க ஆடிக்கொண்டிருந்த புத்லி கடைசியில் பயங்கர கொள்ளைக்காரியாக மாறிப்போனது மனதில் நெருடும். இன்றைக்கு அஸ்கரிபாயின் கண்ணீரையும் தன்னோவின் ஏக்கம் மிகுந்த கண்களையும் பார்க்கையில் புத்லிக்கு ஏற்பட்ட சர்வநாசமும் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்று மனசு துக்கிக்கும். புத்லிபாய் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு பிரேதத்தை மொரேனாவிற்கு கொண்டு வந்த போது எத்தனை ஜனங்கள் வேடிக்கை பார்க்க வந்திருந்தனர். அவளும் கூட்டத்தோடு நின்றிருந்தாள். அப்பொழுது அவள் சின்ன பெண். அன்றைக்கு அந்த பிரதேசத்தையும் அஸ்கரிபாயின் அலறலையும் பார்த்ததும் மனதில் ஏற்பட்ட பீதி அடி வயிற்றில் இன்னமும் இருக்கிறது. புத்லியும் அவளது பின்னால் கணவன் கல்லாவும் செய்த கொடூர கொலைகளை பற்றி கேள்விப்பட்டதும் மனதில் ஏற்பட்ட வெறுப்பு இன்றைக்கும் மனதில் மண்டி கிடக்கிறது. சிறு வயதில் இருந்து மனசை ஆக்கிரமித்திருந்த பீதியையும் வெறுப்பையும் மீறிக்கொண்டு நேற்று இரவு எப்படி ஒரு கொள்ளைக்காரனுடன் படுக்க முடிந்தது? அவனுடைய சல்லாபங்களை எப்படி ஏற்க முடிந்தது? ரசிக்க கூட முடிந்தது? ஓ, நான் வெட்கமற்று போனேன். மானம் இழந்து போனேன். மனசு தனியாகவும் உடம்பு தனியாகவும் இயங்குகிறது. தூ! அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் காரி உமிழ்வாள். நீயும் ஒரு புத்திலியாகத்தான் மாறப்போகிறாய் என்று சபிப்பாள். அந்த சாபக்கேட்டில் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறோம்? அன்று மாலை வாசலில் தெருவில் பெரிய ஆரவாரம் கேட்டது. அவள் சட்டென்று மனசில் ஒரு திகில் கவ்வ வாசலுக்கு விரைந்தாள். ஒரு பெரிய கும்பல் பின்தொடர ராம்சிங் கழுத்தில் மலர் மாலைகளுடன் நெற்றியில் ஒரு திலகத்துடன் வந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தை கண்டதும் அவளை அறியாமல் மார்பு துள்ளி கொண்டு படபடத்தது. அவள் பார்வை சடார் என்று நின்றது. அவன் பின்னால் ஒரு கழுதையின் மேல் ஒரு உயிரற்ற உடல் இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.